இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில நமக்கும் ஒரு விதமான என்டர்டைன்மெண்ட் தேவைதானே. அதுக்காக ஒரு சின்ன கற்பனை தான் இது, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. வணக்கம் பட்படர்களே, இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ராபிட் ஃபயர் ரவுண்டா இமேஜஸ் மூலமா கேட்போம், அவரோட பதில என்னன்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்டா. நல்ல மரியாதை. நம்ம டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். இந்த போட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இந்த போட்டோ பார்த்தோன்னே எனக்கு மேடி ஞாபகம் தான் வருது. அவர் தானே நடு ரோட்ல நிக்க வச்சார் எல்லாரையும். சார், அது மேடி இல்ல, திரு மோடி அவர்கள். அதுதான் திரு மோடி அவர்கள். அவரே வந்து எல்லாரையும் ரோட்ல நிக்க வச்சு அவரே ஊரா வந்து பைத்தியம் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காரு. பைத்தியம் நோட்டி வச்சிருக்காரா? நீங்க பார்த்தது இல்லையா? பைத்தியம் ஸ்டிக்கர் எல்லா கடையிலும் ஒட்டி வச்சிருக்காரு, பார்த்தது இல்லையா? போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காரு. சார், அது பைத்தியம் இல்லை சார், பேடிஎம். ஆமாம், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த போட்டோ. ஆத்தா, இப்படி லூசு மாதிரி பண்ணுறிய, இதுக்கு பேசாம உன்னோட முடி எடுத்து ஊசியில கோர்த்து அதை வச்சு ரோடு பூரா தச்சிடலாமே ஆத்தா. இப்ப சொல்லுங்க. இப்படி பொறுப்பு இல்லாம தண்ணிய போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா மக்களுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? ஓட்டு போட்ட ஜனகரை நீ ஏமாத்துறீங்களா? சார், என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. ஓட்டு போட்ட ஜனகர் அது இல்லை சார், அது இல்லை, அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்களே. இப்படி தண்ணியை போட்டு இது பண்ணா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஓ, அதை நீங்க ஓகே சார், ரைட், ஓகே. எனக்கு கிண்டல் பண்றியா? நான் சொல்லி நீ பாத்துறியா? நீ பாக்குறியா? நீ நான் அப்புறம் டடன் டன் டடன் டடன் டன் டடன் ஆடுவோம், பாத்துக்கோ. நிறைய பாத்துக்கோம் சார், நிறைய பாத்துருக்கோம். அடுத்து போயிடலாம் சார். இதை பார்த்தா என்ன தோணும்? இதை பார்த்தா எனக்கு என்னெல்லாமோ தோணும் சார். இல்லை, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான் சும்மா உட்காந்து இத்தனை நாளாக போராடும் போது வந்து ஒரு வாரத்தை என்னன்னு கேட்கலாம். இப்போ போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து சோறு சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்களா? ஆறாமத்த பார்க்குறீங்க சார். கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, அது உங்க மனைவி பிரேமலதா அவர்கள். ஆமாம் ஆமாம், நான் தான் வந்து போச்சுன்னு எனக்கு உடல் நலம் சரியில்லை, அதனால திருமதி பிரேமலதா அவர்களை போய் விவசாயிகளின் குறைகளை கேட்டு வர சொன்னேன். இது சம்பந்தமா நான் வந்து இவர் மோடிக்கிட்டையும் பேசிட்டு வர சொல்லியிருக்கேன், நல்லது நடக்கும் என்று என்னவோ. இதை சொல்லுங்க. முதல்ல அரசியல் அப்படின்றத கோடம் பக்கத்துல இருந்து தூக்கணும். எல்லாம் சினிமால இருந்து எல்லாரும் யாரோடைய அரசியலுக்கு வந்துடுறாங்க, எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல இருந்து தூக்கினாதான் வேலைக்கு ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரங்கள் வருது. சார், நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன், கோடம் பக்கத்துல இருந்து வரல, தெரியுமா? அது மட்டும் இல்லாம இவரோட சொத்தை வந்து அபகரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பழி வாங்கறதுக்கு சசிகலா பழி வாங்கறதுக்காக வந்திருக்காரு. சார், ஆனா நீங்களும் அரசியலுக்கு வந்தது உங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சு. அப்படி கிடையாது, அதுக்கு முன்னால அரசியல்ல தான் இருக்கேன். சரிங்க சார். டேய், ஒரு போலீஸ்காரன்றவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதிகாரத்தை மதிக்க கத்துக்கணும், பெண்களை உயர்வா நினைக்கணும். இவன் போலீஸ், அவன்ல பெண்களை மதிக்கவும் கிடையாதுடா. அவனுக்கு மேல எனக்கு கோவம் வரும் தெரியுமா? இந்த நரசிம்மா பாத்திருக்கல, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்ணு சவக்கம், கண்ணு தட்டிக்கும், காலை அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெட்டிக்கும்டா. சார், நம்ம நிறைவேக்கு வந்துட்டோம். இதான் நம்ம கடைசி இமேஜ். தம்பி, என்ன போட்டோம்? இது வரைக்கும் எனக்கு தெரியுது. காஃபி குடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு சம்மந்தம் இல்லை. உங்களை கூப்பிடவே இல்லையா? நிச்சயமா சொல்லி கூப்பிடவே இல்லை. கவலையே படாதீங்க, அடுத்த தடவை கண்டிப்பா கூப்பிட வச்சிருவோம். நீங்க தான் ஹைலைட்ட விடுங்க சார். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சார். இப்ப என்ன, அதை தானே சொல்லணும். இப்ப சொல்றேன் பாருங்க, எல்லாரும் தயவு செய்து நம்ம ஏகே டிமிகிரி. சார், ஏகே மிமிகிரி தெரியும், நான் மாத்தி சொன்னா நீ ராஜா வருவ, அதுக்காக தான் சொன்னேன். ஏகே மிமிகிரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.